ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் செம்மையாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஒரு மிக்சர் போட்டிருப்போம். பொட்டேட்டோ மிக்சர் போட்டிருப்போம், வாழைக்காய் மிக்சர் போட்டிருப்போம். இப்போ அருமையான நம்ம பேக்கரி கடையே தோற்று போயிடும் அந்த மாதிரி ஒரு மிக்சர் பார்க்கலாமா? என்ன மிக்சர்னால் சேமியா மிக்சர் ஃப்ரெண்ட்ஸ். இது பேக்கரி கடையில் வாங்கினதுல நம்ம ஹோம்மேடு மிக்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பவுலில் வந்து நம்ம சேமியா எடுத்துக்கலாம். சேமியா என்ன பண்ணலான்னா, ஒரு பேனில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சிடலாம் 5 மினிட்ஸ். வேக வச்சதுக்கப்புறமா வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுமே என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் உதிராக இருக்கிறதுக்காக ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுன்றதுக்காக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க கிறிஸ்பினஸ்க்காக. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் பேனில் வந்து ஆயில் வச்சுருங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே இதை பொரிச்சு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தீயக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேர்க்கடலை, அதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி, கறி லீவ்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரை பண்ணது எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோமா, அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ஒரு மிக்சர் ரெடி. இப்போ பாருங்கள், அருமையாக இதில் நமக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். ஃபுல் வீடியோக்கு கீழே இருக்கிற ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.